வணக்கம். விக்ரமாதித்தன் வேதாளம் கதையில வர்ற ஒரு மர்மமான தேடலை பத்தி இன்னைக்கு நாம அலச போறோம். நள்ளிரவு மயானத்துல மரத்துல தொங்குற வேதாளம் விக்ரமாதித்தன் கிட்ட ஒரு புதிரைய கேக்குது. உண்மையான கடின உழைப்புனா என்ன? வாரிசு இல்லாத ஒரு பெரிய ஜமீன்தாருக்கு கிருபானந்தா அப்படிங்கிற ஒரு மர்ம யோகி ஒரு விசித்திரமான சவாலை வைக்கிறாரு. தசரத மலையில இருக்கிற மாயப்பழத்தை 2 மாசத்துல கொண்டு வந்தா சமீன்தாரோட பாதி சொத்து அவங்களுக்கு தான். இத கேள்விப்பட்டு 3 நண்பர்கள் கிளம்புறாங்க. படிப்பாளி ராமன், மல்யுத்த வீரன் பீமன், அப்புறம் நீச்சல் வீரன் சோமன். காலக்கெடு வெறும் 2 மாசம்தான். அதனால மூவரும் ஆளுக்கு ஒரு திசையா பிரிஞ்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. தெற்கு பக்கம் போன பீமன் தன்னோட மல்யுத்த திறமையால பெரிய பெரிய மலைகளை எல்லாம் சர்வசாதாரணமா கலந்துட்டான். கிழக்குல போன சோமன் நரபலில மாட்டிக்கிட்டாலும் தன்னோட அபாரமான நீச்சல் திறமையால முதலைகள் நிறைந்த நதியை கடந்து தப்பிச்சிட்டான். ஆனா வடக்குல போன ராமன் வழி தெரிஞ்சுக்க ஒரு வியாபாரி கிட்ட 6 வாரம் ரொம்ப அவமானகரமான எடுபிடி வேலைகளை செஞ்சான். 2 மாசம் முடிஞ்சது, யாருக்கும் மழை கிடைக்கல. ஆனா யோகி இப்போ யாராவது ஒருத்தர வாரிசா தேர்ந்தெடுத்தாகணும். ஒரு பக்கம் வீரதீர சாகசங்கள், இன்னொரு பக்கம் சாதாரண எடுபிடி வேலை. யோகி யார தேர்ந்தெடுத்தாருன்னு நினைக்கிறீங்க? யாருமே எதிர்பார்க்காத விதமா எடுப்பிடி வேலை செஞ்ச ராமன் தான் கஷ்டப்பட்டவன்னு யோகி அறிவிக்கிறாரு. ஆச்சரியமா இருக்குல்ல? வேதாளம் இப்போ கேக்குது. உயிரை பணையம் வச்சு அவங்கள விட்டுட்டு ராமனை ஏன் யோகி தேர்ந்தெடுத்தாரு? விக்ரமாதித்யன் என்ன சொல்லியிருப்பாரு? மன்னர் சொல்றாரு, பீமனும் சோமனும் அவங்களுக்கு இயல்பாகவே வந்த திறமைகளை தான் பயன்படுத்தினாங்க. அந்த சாகசங்களை அவங்க நிஜமாவே ரசிச்சாங்க. உண்மைதானே? நமக்கு ரொம்ப பிடிச்சதை செய்யும்போது முதல்ல கிட்ட சண்டை போட்டாலும் அது நமக்கு ஒரு கஷ்டமாவே தெரியாது. ஆனா படிப்பாளியான ராமனுக்கு இடுப்பிடி வேலை செய்யறது நரகம். இருந்தாலும் தன்னோட இலக்கிற்காக பிடிக்காததையும் கஷ்டப்பட்டு சகிச்சுக்கிட்டான். இதுதாங்க உண்மையான முயற்சி. ஒரு பெரிய இலக்க அடைய கௌரவம் பார்க்காம நமக்கு பிடிக்காத விஷயங்களையும் சகிச்சுக்கிறது தான் உண்மையான உழைப்பு. இப்போ உங்களையே கேட்டுக்கோங்க. நீங்க பிடிச்சதை மட்டும் செய்றீங்களா, இல்ல உங்க இலக்கிற்காக பிடிக்காததையும் சகிச்சுக்க தயாரா இருக்கிறீங்களா?